ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம NIOS செகண்ட்ரியிலேருந்து பெயிண்டிங் அந்த லெசன்லேருந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து 1.2 ராம் பூர்வா புல் கேபிட்டல் அதை நாம் அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ராம் பூர்வா புல் கேபிட்டல். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், ஒரு புல், சரிங்களா? அதாவது ஒரு காளை மாடு வந்து நின்றுட்டுருக்கு. அது எது மேலே நின்றுட்டுருக்கு, அதில் என்னென்ன இருக்குது, இதுதான் இந்த பர்டிகுலர்ஸ் தான் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். டைட்டில் புல் கேபிட்டல். இந்த டைட்டில், இந்த பெயிண்டிங், இந்த ஸ்கல்ப்சரோட டைட்டில் வந்து புல் கேபிட்டல். ஆர்டிஸ்ட் யார் இது பண்ணாங்கிறது தெரியல. மீடியம் பாலிஷ்டு சாண்ட் ஸ்டோன், அதாவது இது வந்து பாலிஷ் பண்ண சாண்ட்ஸ்டோன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு கல் இருக்குது. அதை வந்து பாலிஷ் பண்ண அந்த கல்லில் இது செய்யப்பட்டது. அதாவது அது தொட்டானாக்கா உங்களுக்கு கிரானைட் மாதிரி முழுன்னு இருக்கும். தென் ஃபைண்டிங் சைட், எங்கே இது கண்டுபிடிச்சாங்கனாக்கா ராம்பூர்வா அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பீரியட், எந்த காலகட்டத்தில் இது கண்டுபிடிச்சாங்கன்னா செஞ்சதுனாக்கா மௌரியன் பீரியட், சரிங்களா? எப்போனாக்கா 3rd CBC, இது காலத்தை குறிக்கிறது, சரிங்களா? AD BC அப்படிங்கிற மாதிரி இது 3rd செஞ்சுரியில் BCயில் கண்டுபிடிச்சாங்க. CBCனா ஃபஸ்ட்டு செஞ்சுரி, ஓகேங்களா? சைஸு, இது எவ்வளோ சைஸ் இருக்குனாக்கா அப்ராக்சிமேட்டாக, அதாவது தோராயமாக ஒரு பார்த்திங்கனாக்கா 7 இன்ச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலெக்ஷன், இது எங்கே வச்சுருக்காங்கனாக்கா கொல்கட்டாவில் இந்தியன் மியூசியத்தில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அப்ரிசியேஷன் ஆஃப் த ஸ்கல்ப்சர். ஸோ இந்த ஸ்கல்ப்சரை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, புல் கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கல்ப்சர்ஸ் அமாங் த அசோகன் கேபிட்டல்ஸ். ஸோ அசோகன், ராஜா அசோகர் அவர் வந்து ஆழ்ந்துட்டுருக்கும்போது அவர் வந்து இந்த புல் கேபிட்டலை வந்து ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சிம்பிளே பார்த்திங்கனாக்கா புல் கேபிட்டலாக தான் இருக்கும். நம்மளோட நாணயத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த அசோக சக்கரம் இருக்கும். இந்த அசோக சக்கரம் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. எந்தெந்த இடத்துல பார்ப்பீங்கன்ட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணி யோசித்து கண்டுபிடிச்சி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பசங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It is also known as Rampurva Bull Capital after the name of the place from where it is found. ஸோ இந்த புல் கேபிட்டலுங்கிறது அந்த ஸ்கல்ப்சரோட அந்த வடிவத்தோட பெயர். அது ராம்பூர்வாங்கிறது ஏன் வந்துச்சுனாக்கா அந்த ஊரில் தான் அது கண்டுபிடிச்சாங்க ராம்பூர்வாங்கிறது. ராம்பூர்வா எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுது கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ட்டு. ஸோ this is comprises of a bell-shaped inverted lotus as the base, the abacus, and on the top the animal part, a majestic bull. என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த புல் எங்கே நின்றுட்டுருக்குனாக்கா ஒரு தாமரையை வந்து தலைக்கீழாக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் அது வந்து நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. There are plant design around the abacus. அந்த இதில் பாருங்கள், அந்த தாமரை தலைக்கீழியாக இருக்கிற வடிவத்துக்கும் அந்த புல்லுக்கும் நடுவில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க நிறைய பிளான்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க, செடிகையோட டிசைன்ஸ் அதில் இருக்கும். The figure of the bull dominates over the lotus and the abacus. வடிவத்தை பார்த்திங்கன்னா அந்த காலை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிது. எது மேலேனாக்கா அந்த அபாக்கஸ், அது நின்றுட்டுருக்க அந்த ரவுண்டான பிளேட் மாதிரி இருக்குல்ல, அது அபாக்கஸ். அது கீழே இருக்க அந்த லோட்டஸ் தலை கீழே வச்சுருக்க மாதிரி அது ரெண்டுத்து மேலேயும் அது பெரிய லெவலில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா டெவலப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஸ்கல்ப்சர். இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஸ்கல்ப்சரை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். The scholar are of the opinion that the motif of such sculpture had either come from earlier Middle East or Greek style. So scholars, நிறைய படித்தவங்க ஸ்காலர்ஸில் என்ன சொல்கிறாங்கனாக்கா
மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து வந்திருக்கலான்னாக்கா அந்த காலத்தில் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த வேர்ல்டு. அது எந்தெந்த இது கண்ட்ரீஸ்னு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ மிடில் ஈஸ்ட் ஆர் க்ரீக் ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. த டிசைன் ஆஃப் சச் ஸ்கல்ப்சர் ஆர் வெரி மைன்யூட்லி அண்ட் அக்யூரேட்லி கார்வ்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலையில் வடிச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக தத்ரூபமாக, சின்ன சின்ன விஷயங்களும் கூட டீட்டெயிலாக தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The carving of the bull shows mastery of Indian sculptures over their subjects. ஸோ அதை வடிவமைச்சிருக்கிறது பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ் அதை வடிவமைச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட திறமை அவ்வளோ நல்லா தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அதில் அழகாக தெரியுது, தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. The extremely polished quality of the bull capital is unique. அந்த புல்லில் அந்த காலை அந்த வடிவத்தை அவ்வளோ அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக இருக்குது, சொரசொரப்பே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த டச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சூப்பராக பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஸ்காலர்ஸ், த டெக்னிக் ஆஃப் ஹை பாலிஷ் வாஸ் லேர்ன்ட் ஃப்ரம் த ஸ்கல்ப்சர் ஆஃப் மிடில் ஈஸ்ட். ஸோ ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி அவங்க நல்ல இது பண்ணியிருக்காங்க, அதை பாலிஷ் பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த டெக்னிக் அந்த காலத்துலேயே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நாம் இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சும்மா ஜென்ரலாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2.1, ஃப்ரம் வேர் வாஸ் திஸ் புல் கேபிட்டல் ஃபவுண்ட்? இந்த புல் கேபிட்டல் எங்கே கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? அதுலேயே இருக்குது, ராம்பூர்வா அந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது 1.2.2, வாட் காம்ப்ரைசஸ் ஆஸ் த பேஸ் ஆஃப் த புல் கேபிட்டல்? அதாவது அந்த புல் கேபிட்டல் எதை குறிக்குது குறிக்குதுங்கிறது கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், த பேஸ் காம்ப்ரைசஸ் பெல் ஷேப்ட் இன்வெர்டட் லோட்டஸ். அந்த புல் எது மேலே நின்றுட்டுருக்கு அப்படின்னாக்கா ஒரு பேஸு. அந்த பேஸ் பார்த்திங்கன்னா தலைக்கீழியான ஒரு லோட்டஸ் இருக்க மாதிரி இருக்குது, அதில் நின்றுட்டுருக்கு. ஸோ இது பேஸ் பற்றி கேட்குறாங்க, அந்த காலை எந்த பேஸில் நின்றுட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்தது, வாட் இஸ் தேர் ஆன் த அபாக்கஸ் ஆஃப் த புல் கேபிட்டல்? ஸோ அந்த புல் கேபிட்டல் நிற்கிற அந்த பிளேட் அதுதான் அபாக்கஸுங்கிறாங்க. அது என்ன இருக்குது அப்படின்னாக்கா பிளான்ட் டிசைன்ஸ். ஆன்சர் என்ன ஏற்கனவே படிச்சிருக்கோம், பிளான்ட் டிசைன்ஸ் இருக்குது அந்த அபாக்கஸில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் இதோட முடியுது. நாம் அடுத்த ஒரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு பயனாக இருக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நம்ம என்ன புரியுது புரியல, நமக்கு என்ன தெரியுது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு அது உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் தானே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களால் மற்ற பசங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.